நீங்கள் டெக்னிக்கல் சர்டிஃபிகேஷன்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் ஸ்கில்ஸையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்நேஷ்னல் எம்ப்ளாயபிலிட்டி பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யூரோப்க்கு ஸ்டடீஸ்க்கோ இல்லை ஒர்க்குக்கு போகணும்னு பார்க்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும் சர்வைவ் ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். பட் உங்களோட இன்டர்நேஷ்னல் எம்ப்ளாயபிலிட்டி நீங்கள் பெட்டராக ஆகணும் அப்படின்னும் போது இங்கிலீஷோடு சேர்த்து அடிஷ்னல் ஏதாவது ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜையும் நீங்கள் ட்ரெயின் ஆனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் கொடுக்கும். ஏன்னா எம்ப்ளாயர்ஸோட ரெக்வயர்மெண்ட் எப்படின்னா அவங்களோட டெக்னிக்கலாக நீங்கள் ப்ரொஃபைல் குவாலிஃபைடாக இருந்தாலும் கூட அவங்களோட என்வாயன்மெண்ட்டுக்கு நீங்கள் அடாப்டபிள் ஆவீங்களா, அவங்க டீம்ஸோடு உங்களால் கோஆர்டினேட் பண்ண முடியுமா, அவங்களோட லோக்கல் கிளைண்ட்ஸோடு உங்களால் கோஆர்டினேட் பண்ண முடியுமான்றது உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்னால அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. ஸோ லாங்குவேஜ்ன்றது நான் மீன் பண்ணுறது வெறும சர்டிஃபிகேட் லெவல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லாமல் நீங்கள் அதை கம்யூனிகேஷன்லேயும் போடுற லெவலுக்கு நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த லாங்குவேஜ் எபிலிட்டி உங்களுக்கு அங்கே நீங்கள் வந்துட்டு நெட்வொர்க்கிங் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும், பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும், உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் மோர் ஓவர் நீங்கள் ஜாப் ஃப்ளெக்சிபிலிட்டியில் இருக்கீங்கன்றதும் அது கன்வே பண்ணும்.